புனித ஆட்சி தூய ஆட்சின்னு பேசிட்டு 41 பேர் மேல வழக்கு இருக்கு. அதிமுகவை பிளவுபடுத்திட்டு அதுல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் அமைச்சராக்குற துடிக்கிற ஆட்சி என்ன ஆட்சி? திமுக எதிர்ப்பு அரசியல தான் அதிமுக இருந்துச்சு. ஆமா. இப்ப அந்த திமுக எதிர்ப்பை விஜயே செய்ய போறாருன்ற. திமுக எதிர்ப்பை விஜய் செய்யட்டும். கோட் சூட் போட்ட ஒரு எளிமையான முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு. கோட் சூட்டா? உங்களுக்கும் அந்த நோய் வந்துச்சா? பிராக்டிகலா சில விஷயங்களை இல்ல, என்னங்க பிராக்டிகல் இல்ல? ஏன் படத்துல ஒண்டி ஆள போறான் தமிழன் வேஷ்டி கட்டுன்னு ஷூட்டிங் எடுக்கும்போது நல்லாகுதா? இல்ல, எந்த வகையான நரேட்டிவ் செட் பண்ணவும் அவங்க தயாரா இருக்காங்கல்ல. அதுதான், அதனால தான் சொல்றேன், விஜய் அவர்கள் மீது எனக்கு பிரச்சனை கிடையாது, விமர்சனம் இல்லை. ஆனா விஜய் அவர்கள் ஆதரவா பேசுறாங்க. எங்க அண்ணன் பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? உங்க அண்ணன் பாவம் இல்லைங்க, ஓட்டு போட்டாங்க பாருங்க. எதுக்கு கேரளா சிஎம் ஃபங்க்ஷனுக்கு போல கூப்பிட்டாங்கல்ல? பாஜகவுக்கு பயந்து போலன்னு வந்திருக்கு வார்த்தை. என்ன வந்திருக்கு? பாஜகவுக்கு பிரதமர் மோடிக்கு பயந்துகிட்டு இங்க கேட்டா வீட்டுக்கு போய் தூக்கி போடுறாங்க. டைமுக்கு வராரு, அவரே லஞ்ச் பேக் கொண்டு வராரு. நான் லிஃப்ட் இருந்தா கூட படிக்கட்டு ஏறி போறாரு. சரி, அவரு காலையே வச்சு சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா ஆட்சி அமைச்சதிலிருந்து அடுத்தடுத்த அதிரடி நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. அதில் திரு எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை பேசியிருக்காரு. 9 மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதிமுகவில் ஒரு பிளவு இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுகிற ஒரு சூழல்ல தாவேகாவோட அமைச்சரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்க போறாங்க, பங்கெடுக்க போறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதிமுகவில் பிளவு என்பது இன்னைக்கு உண்மைதான். பிளவு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. யார் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க. பட் கட்சி பொறுப்பு, மாவட்ட செயலாளர், அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு வரும்போது வரக்கூடிய செய்திகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட அதிகமான எண்ணிக்கை இருக்குன்றாங்க. இப்போ இது எப்படி போகுது அப்படின்றது பார்க்கணும். 2017 மாதிரி ஆகி இது கட்சி அலுவலகம் அங்கங்கே பூட்டப்பட்டு இந்த பிரச்சனை பெருசாகுதா, இல்லை அவங்களுக்குள்ள உட்காந்து பேசி சரி செஞ்சுக்குவாங்களான்னு அது ஒரு சிக்கல். இரண்டாவது சிக்கல் பேசுபொருள் இப்போதைக்கு கிட்டத்தட்ட, ஆனால் இது நடக்காது அப்படின்ற மாதிரி இப்போது இன்னைக்கு காலையிலேருந்து செய்திகள் என்னென்னா, அதிமுக தாவேகாவோட அமைச்சரவையில் இப்போ பங்கு பெற, அதாவது அதிமுகனா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள். என்ன சிக்கல்னா, இவங்க ஒரு சில அமைச்சரவை கேட்குறாங்க. விஜய் அவர்கள் அதை தர தயாராக இல்லை. அது மொதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை எண்ணிக்கையில் பிரச்சனை. இவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 வாங்கலாம், இல்லை ஒரு 8 வாங்கலாம் அப்படின்னு, அப்புறம் 6 ஆகி இப்போ 6 4, 3ன்ற அளவுக்கு போயிருக்கு. அப்போ 4, 3னா யார் அந்த 3? இப்போ இந்த 3 அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க, சார் இவங்கெல்லாம் கேஸ் எல்லாம் இருக்குது, இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஸ்பீக்கர் முன்னாடி பெண்டிங்கில் இருக்குது, ஒருவேளை ஸ்பீக்கர் நம்பால், அதனால் நமக்கு ஆதரவாக தான் நிலைப்பாடு எடுப்பார், அதனால் இவங்க தப்பிச்சா கூட கோர்ட்டுக்கு போய் இது டிஸ்குவாலிஃபை ஆச்சுன்னா அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வருமே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சிலர் விஜய்க்கு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் முடிவெடுக்க முடியாமல், அவருக்கு எப்பயுமே முடிவெடுக்கிறதுல பிரச்சனை. ஏன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அதனால் முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது திருப்பி கேட்குறதா வேணாமா அப்படின்றதுனால தலையை போட்டு பிச்சுக்கிட்டு அமைச்சரவை விரிவாக்கம் சில பல பிரச்சனை. இதற்கிடையில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர் ஒருவேளை தாவேகா அமைச்சரவையில் அதிமுக பங்கெடுத்தால் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம், வாபஸ் வாங்கிடுவோம்னு சொல்லியிருக்காருல்ல. இல்லை, அது அவங்க முன்னாடியிலேருந்தே சொன்னாங்கல்ல. இப்போ இவருக்கு நான் மதவாத சக்திகளோட நான் சேர மாட்டேன், அதிமுக எனக்கு தேவையில்லை, மற்றும் சில கட்சிகள், மற்றும் பல கட்சிகள் அப்படி தானே பேசினாங்க. இப்போ அவங்க எதுவுமே புதுசாக இல்லை. பாஜக இல்லாத அதிமுக தானே, அப்படி பாஜக இல்லாத அதிமுகன்னு சொல்லிக்கலாம் விஜய் அவரு. பட் ஆனால் பாஜக இல்லாத அதிமுகனா அப்போ அதை ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தானே போயிருக்கணும், குறுக்கு வழியில் போயிருக்கக்கூடாதுல்ல. ஏங்க போனதெல்லாம் குறுக்கு சந்துலேயே போயிட்டு மெயின் ரோடு உடனே வரணும், எப்படி வரும்? குறுக்கு சந்தில் போனால் குறுக்கு சந்து தான் முதல்ல வரும். அப்போ அது நாகரிக அரசியல் இல்லையா? சத்தியமாக நாகரிக அரசியல் கிடையாது. நீங்கள் வேணால் எங்கே வேணால் யாரை வேணால் வர சொல்லுங்கள். தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க, தேர்தலுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி, அது கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் அது நல்ல அரசியலாக நாகரிக அரசியல்னா கூட சரி, ஏதோ மனுஷன் செஞ்சுட்டு சொல்லிட்டு செய்கிறாரு, தேர்தலுக்கு முன்னாடி வரல, மக்கள் ஓட்டு போடல, தனி மெஜாரிட்டி கொடுக்கல, என்ன பண்ணுவார்? அதனால் ஏதோ ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டாப்புல அப்படின்னா அது சிக்கல் இல்லாமல் போயிருக்கும். இப்போ பாஜக இல்லாத அதிமுக நீங்கள் வாங்க, என்ன ஏதுன்றது பேசி ஈஸின்னா பண்ணிட்டு இருக்கு. பட் என்ன இங்கே சிக்கல்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்கள் நெகோசியேஷன் பண்ண முடியாது. ரொம்ப அடம், டஃப் நெகோஷியேட்டர்.
ஒருவேளை விஜயும் இபிஎஸும் அப்போ பேசியிருந்தாங்கன்னா கூட இபிஎஸ் எதனா கேட்குறாருன்னு சிவி சண்முகம் தானே சொல்றாரு, அவங்க கூட்டணிக்கு தயாரா தான் இருந்தாங்க, ம். எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு இல்லைங்க, சொல்றாரு. இவரும் அடம் பிடிச்சவரு, இவருக்கும் அடம் ஜாஸ்தி, விஜய் அவர்களுக்கும் அடம் ஒருவேளை அது நிறைய நடந்திருந்தா யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற நம்ம தீர்மானிச்சிருக்கலாம் அப்படின்னு சிவி சண்முகம் சொல்றாரு. இல்ல அது இன்னைக்கு வசதியா அவர் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் பேசப்பட்டது என்னன்னா, அதிமுகவில் நிறைய பேருக்கு ஷாக்கு. என்னன்னா, இன்னைக்கு வந்து விஜய் ஒரு முதல்வர் ஆயிட்டாரு. அவர் விஜய் முதல்வர் ஆவாருன்னு அவங்க கட்சியிலே யாரும் சத்தியமா நம்பல. அதுதான் உண்மை. அதே மாதிரி அதிமுகலையும் நம்பல. டிஎம்கே அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிட்டாங்க. அவங்கள வந்து எதிரியா பார்க்கல. இதுதான் யதார்த்தம். இதுதான் நடந்துச்சு. மக்களை பொறுத்தவரைலாம் நான் போடுற ஒரு ஓட்டுல, நான் போடுற 2 ஓட்டுல ஜெயிச்சிருவா போறாரு, முதல்வர் ஆயிட போறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, மாற்றம் வரட்டும்னு ஒரு குரூப். ஒரு குரூப் வந்து திமுக அதிமுக இருக்க கோவம். இன்னொரு குரூப் வந்து விஜய் அவர்களை பிடிக்கும். இந்த 3ம் சேர்ந்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா 34, 35% அவருக்கு வந்துச்சு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இப்போ இதில் இங்கே என்ன சிக்கல்னா, விஜய் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் நான் சிஎம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு அவர் பேசப்பட்டதா. அப்போ அதுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவங்க யார் ஒத்துக்குவாங்க? அப்போ ஓப்பனிங்கே வந்து தப்பாக போச்சு. ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் எதுவுமே வெளிப்படைத்தன்மை கிடையாது. நீங்கள் போய் பேசுனீங்கனாலும் அந்த கதை கேட்பாரு. வேறு யாருன்னா போய் சொன்னாலும் கதை. இப்போ இவ்வளோ பஞ்சாயத்து ஓடுதில்ல, எங்கன்னா ஒரு இடத்துல தெளிவாக இதுதான் இதுதான் கொள்கை, இதுதான் நிலைப்பாடு, இதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரா? நேற்று வரலும் பேசல, ரைட்டு. இன்னைக்கு முதலமைச்சருங்க, ஒரு முதலமைச்சர் வாயை திறந்து பேச சட்டமன்றத்தில் பேசினார்ல சார். என்ன பேசினார் சட்டமன்றத்தில்? என்ன தீர்வு கொடுத்தாரு சட்டமன்றத்தில் அவர்? சரி, அரசியல் விட்டுருங்க, மக்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுத்தாரு அவர்? 6 சிலிண்டர் பற்றி எதுனா பேசினாரா? இல்லை சார், இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. 1 மாதம் ஆகலை, வெள்ளை அறிக்கை சொன்னீங்கல்ல, எதனா ஒரு நிலைப்பாடு இருக்கணும்ல. சரி, டாஸ்மாகில் 10 ரூபா, அதுக்கும் 10 மாதம் வேணுமா நிறுத்துறதுக்கு? என்ன பண்ண போகிறோம் ஏது சொல்லலாம்ல, சொன்னாரா? சரி, 2500 சரியானதுக்கப்புறம் சொன்னீங்களே, எப்போ? அப்போது திமுகவில் என்ன பண்ணாங்களோ அதை தானே நீங்கள் பண்ணுறீங்க. திமுக அப்படி தான் ஏமாத்தினாங்க. இல்லை என்ன அப்போ ஏமாத்தினாங்கன்னா, 1000 ரூபாய் உடனே போடுறோன்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் தகுதின்ற ஒரு வெங்காயம் வந்தது. தகுதினால தான் கொடுப்போம் அப்படின்னு. அது மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி அதிமுகவில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, முழுமதியாக செய்ய முடியல. அவங்களும் ஒரு சில நேரத்தில் அந்த தகுதின்ற அடிப்படையில் ஏமாற்றி இருக்கிறாங்க. 100 விழுக்காடு யாருக்கும் போய் சேர்றது கிடையாதுங்க, இந்த ஒரு திட்டங்கள் அறிவிக்கிறது. இல்லை, தகுதி அப்போ வாய்ந்தவங்களுக்கு தான் போய் சேரணும்னு நீங்களே பல முறை இல்லை, நான் பேசியிருக்கீங்கல்ல. தகுதி வாய்ந்தவங்களுக்கு நான் போய் சேர்றோன்னு இருக்கேன். அந்த தகுதி வாய்ந்தவங்கன்னு நான் சொல்லலாம், பொது பொது கருத்தாவோ இல்லை ஒரு பத்திரிகையாளரோ. நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அது பொய்யாயிடும், உண்மைக்கு புறம்பான. ஏன்னா தகுதி வாய்ந்தவர்களுக்கு சிலிண்டரு, தகுதி வாய்ந்தவங்களுக்கு 200 யூனிட்டு, தகுதி வாய்ந்தவங்களுக்கு 1000 ரூபா, தகுதி வாய்ந்தவங்களுக்கு 2500 எந்த தகுதி வாய்ந்த தலைவரும் பேசல. பொதுமக்களுக்கு பொதுவாக தான் பேசுனீங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா ஏழைப்பாழைகளுக்கு போட்டுன்ற அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன். என்னோட பார்வையை நான் இப்போ மாற்றிக்கிறேன். இனிமேல் இந்த ஏழை பாழ பணக்காரெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஓட்டுன்றது எல்லாருக்கும் ஒருத்தர் தான். எல்லாம் காசை வாங்கின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஓட்டு போகிறீங்க. எல்லாரும் கலப்படமாகி போயிட்டீங்க. யாருக்கும் அந்த சுத்தம் கித்தம் ஒரு ஒரு நேர்மை நெஞ்சுறுதி அரசியலில் தூய்மையெல்லாம் இல்லை. சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது. பொதுமக்களும் அப்படி தான். யாரு கேட்டாலும் உனக்கு தான் ராஜா ஓட்டு போட்டேன்றாங்க. எந்த கட்சியை பார்த்தாலும் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிக்கிறது. அப்போ இதெல்லாம் அவலம் தானே. இப்போ இது பொதுமக்களுக்காக பேசக்கூடிய நான், பொதுமக்கள்னு ஒரு சிலர் தவறு பண்ணுறதை நான் எப்படி பேசாமல் போக முடியும்? இது இல்லையா? இனிக்க அப்போ எங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கலன்னு கேட்டு பூத்தில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட சண்டை போட்டு திமுக கிட்டே அதிமுக பூத்துக்காரங்கிட்ட காசு வாங்கின வாக்காளர்கள்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்னா நம்ம போகும்போது சொல்கிறாங்க, அழுகுறோம். இப்போ ஒரு சில எல்லாம் போய் வெளியிலலாம் போய் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா, சொல்கிறாங்க இவ்வளோ எண்ணி போட்டு கொடுத்தேன், 700 ஓட்டு இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும்ல, 700 ஓட்டில் அது கொடுக்குறவங்க தப்பு தானே சார்? சார், வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு. ஃபஸ்ட்டு தப்பு கொடுக்குறவங்க தப்பு, 2வது தப்பு வாங்கினவங்க தப்பு. ஆனால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றி போட்டிங்க பாருங்கள், அதுதான் டிசைன்லேயே இல்லை, அது இன்னும் சிறப்பு. அப்போ அரசியல் அது ஏற்கனவே நடந்திருக்குல்ல இல்லை, சார்? அது நடந்திருக்கு. இந்த ஒண்ணும் தேர்தல் புதுசா நடக்கலையே. புதுசா இல்லை. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் யார் சரி யார் தவறுன்றதை தாண்டி, இனிமேல் ஓட்டுக்கு யாரும் காசு கொடுக்காதீங்க. நியாயமான மனிதர்கள் நல்லவர்கள் ஜெயிக்கட்டும், எல்லாருக்கும் சமமா வரட்டும். இப்ப அதிமுக ஒரு பிளவுல இருக்கு, அது உண்மைதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அதிமுகவின் தேவை என்ன? இப்ப அதிமுகவோட ரோல் தான் விஜய் பண்ண போறாரு. அவர் திமுக எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு. அதிமுக அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய அடிநாதமா இருந்துச்சு. இப்ப அதை விஜய் கையில் எடுத்துட்டாரு. அப்ப அதிமுக இருந்து என்ன? அதாவது அதிமுகன்றதை இன்னைக்கு வந்து 3ஆ பிரிக்கணும். அதிமுகன்ற ஒரு கட்சி, அது வந்து ஒரு ஒரு தொண்டர்கள் இருப்பாங்க, இல்லை அதிமுக அனுதாபி இருப்பாங்க, இல்லை ரெட்டலைக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட இருப்பாங்க, அது ஒரு குரூப்புங்க. அவங்களுக்கு வந்து இபிஎஸ் இருக்கிறாரா, சிவி சண்முகம் இருக்கிறா, எஸ்பி வேலுமணி யாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை.
அவங்க வந்து ரெட்டலை எங்க இருக்கோ அங்க போய் அவங்க வந்து கலைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அரசியல், அந்த அரசியல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தவரை ரெட்டலைய பார்த்தா ஓட்டு போட்டு அந்த அனுதாபம். இப்ப நீங்க அப்படி ஒரு சொல்ற குரூப். மாதிரி இப்ப இல்ல நான் எம்ஜிஆர் முடிச்சிடுறேன். கட்சி இல்ல அது அது ஒரு குரூப். ரைட்டுங்களா? 2வது இபிஎஸ் அவர்களோட ஒரு குரூப்புங்க. 3வது வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியோட அவங்களோட குரூப். இப்ப சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியோட அவங்களோட நோக்கம் என்பது தாவேகா அமைச்சரவையில பங்கு பெறணும். ஒருவேளை விஜய் அவங்களுக்கு முக்கியமான அமைச்சரவையோ, இல்ல அமைச்சரவையிலயோ குடுக்கலன்னா, இந்த குரூப்ல இருக்கிற நெறைய பேரு கரைஞ்சு திருப்பி இபிஎஸ் கிட்ட போயிருவாங்க. ஆனா இங்க இருக்கிறாங்க பாருங்க, பொதுவா ரெட்டலன்னு இருக்கிறாங்க. அவங்க வந்து யார்கிட்ட ரெட்டல இருக்கோ அவங்க கிட்ட போயிருவாங்க. இப்ப 3ஆ இருக்கு. இப்ப இதுல எந்த அதிமுகவ பத்தி நீங்க கேட்கிறீங்க? இல்ல எந்த அதிமுகவுக்கு நல்லது, எந்த அதிமுகவுக்கு ஃபியூச்சர்னா, இது 3ம் ஒண்ணு சேர்ந்தா தான் ஒரு எதிர்காலம் சரியாகும். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப எம்ஜிஆர் கட்சி ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் காலங்காலமா அதுதான் போடுவோம்னு சொல்றவங்க இருக்காங்க. ம். சூரியனுக்கு தான் போடுவோம். ஆமா. நாங்க கலைஞர் கட்சின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இந்த பிலோ 30 இருக்குல்ல, அவங்க தான் ஒரு மாஸா ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. அந்த பிலோ 35, பிலோ 30 இருக்கிறவங்கலாம் இந்த பெரிய கட்சிகள் இனிமே ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது இல்ல ஓட்டு அவங்கள எப்படி இந்த கட்சிகள் ஈர்க்க போகுது? அது பெரிய ரொம்ப சவால் ரொம்ப இல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை நீங்க பேசியிருக்கிறது. இது வந்து பிரச்சனைன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. பொதுமக்களுக்கு பிரச்சனை கிடையாது. திராவிட கட்சிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலி, மிகப்பெரிய சேலஞ்ச். குறிப்பா அதிமுகவ பொறுத்தவரையிலும் இந்த இளைஞர்கள அந்த கட்சிக்கு ஈர்க்கிறதுக்கு அவங்க எந்த நடவடிக்கையுமே பெருசா எடுத்த மாரி வரல. எல்லாம் ஒரு சில நேரத்துல அப்படி முயற்சி பண்ணாலும் அது வந்து பெருசா பலன தரல. அப்போ பெரிய சிக்கல்ல அதிமுக இருக்கு. 1. திமுகவ பொறுத்தவரையிலும் என்னன்னா, இந்த குறுநில மன்னர்கள் அரசியல். இப்போ வடசென்னை எடுத்தா சேகர் பாபு, அவர் நினைக்கிறது தான் நடக்கும். திருவண்ணாமலைனா ஈவா வேலு, அவர் நினைக்கிறது தான் நடக்கும். அந்த சைடு விழுப்புரம்னா பொன்முடி, அவர் குடும்பம், அவர் நினைக்கிறது தான் நடக்கும். வேலூர்னா துரைமுருகன், அவர் மகன், அவங்க நினைக்கிறது தான். நேரு திருச்சினா அவரு, நேரு அவர் சேர்ந்தவங்க. இப்படி பண்ணி, 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 பண்ணி ஒரு வெறுப்பு மக்களுக்கு. அதே மாரி அதிமுக வரும்போது எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிளவு, எப்ப பார்த்தாலும் ஒரு வெறுப்பு. என்னப்பா இது? ஒண்ணாவே ஆயி தொலைய மாட்றா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க சர்ச்சை. இது ஒரு வெறுப்பு. வெறுப்பு எல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் ஓட்டு இல்லாம தான் இந்த 35% தாவேக்காக்கு தூக்கி கையில குடுக்குறாங்க. இப்ப நீங்க கேட்ட அந்த கேள்வி, கண்டிப்பா வந்து இளைஞர்கள அரசியல் பேசுறதுக்கோ, இல்ல அரசியல் பயன்படுத்துறதுக்கு அதிமுக முதல்ல முடியும் நடவடிக்கை எடுக்கும். சண்டை கிண்டலாம் விட்டுருங்க. சண்டைன்றது இல்ல அத எல்லா செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க கட்சியோட. அது செய்ய முடியுது, முடியல அப்படின்றது அவங்க கட்சியோடது. என்ன கேட்டா வந்து திருப்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன மாவட்ட செயலர் மீட்டிங் கீட்டிங் திருப்பி மறுபடியும் பஸ் எடுங்க. பச்சை பஸ் எடுத்து திருப்பி கிளம்புங்க. கிராமம் கிராமமா போங்க. தோத்துட்டேன். உங்கள பார்க்க வந்திருக்கிறேன். கோரிக்கைய குடுங்க. சட்டமன்றத்தில போய் பேசுறேன். ரெட்டலைக்கு நான் தான் சொந்தம். நான் வரேன். பிரச்சனை இல்லையா ஊர்ல? இன்னும் 5 வருஷம் இருக்கே சார். இருக்கட்டும். போய் வருஷம் வருஷம் உழைங்கங்க. யார் வேணான்னது? அவர்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட உழைப்பு இருக்குல்ல. முதல்வர்கிட்ட வசீகரம் இருக்குது. அவரோட ஆயுதம் வசீகரம். அந்த ஆயுதத்தை எடுத்து 4வது வருஷம் நீங்க போய் உழைச்சீங்கன்னா வந்துருமா? உங்க அதிமுக மீது பெரிய குற்றச்சாட்டு என்ன? நிரந்தரமான ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியா நடந்துக்கல. இந்த வார்த்தை வருதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி உழைக்கலன்னு யாரும் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 வாட்டி தமிழ்நாட்ட சுத்தி வரலன்னு யாரும் சொல்லல. அவரோட வியூகத்துல வேணா தப்பா இருக்கலாம். பட் எங்க என்ன சிக்கல்னா, ஒரே ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் உழைச்சாருன்றது அந்த பிரச்சனையும் வருதுல்ல. இப்ப இன்னைக்கு வந்து சிவி சண்முகம் நான்றாரு. விழுப்புரம், கடலூர் மொத்தமா அந்த ஏரியா ஃபுல்லா இவரு என்ன அப்படியே மொத்தமா ஜெயிச்சாரா? இல்ல. வேலுமணி. இபிஎஸ்ஸ பத்தி கை காட்டுறீங்கல்ல. 10க்கு ஒரே ஒரு இடம் ஜெயிச்சுட்டு, இவ்வளோ நாள் நான் தான் நம்பர் 2, நான் தான் டெல்லிக்கு போவேன், நான் தான் லீமா ரோஸ கூட்டு வந்தேன், நான் தான் எல்லாமேன்னு காட்டுனீங்களே. இவ்வளோ பேசிட்டு, இவ்வளோ அதாவது முக்கியமான துறைக்கெல்லாம் அமைச்சரா இருந்துட்டு, முக்கியமான நடவடிக்கைலாம் எடுத்துட்டு, எல்லாத்துலயும் இபிஎஸ் கூட இருந்துட்டு, இன்னைக்கு தோத்து போனதுக்கப்புறம், நீங்க ஒண்டி ஜெயிச்சுட்டு, அவர கை காட்டுறீங்களே, அது நியாயமா? அப்படி மாற்றம் வேணும்னா, முதல்ல நீங்க என்ன பண்ணிரணும்? என்னைக்கு நான் 10க்கு ஒரே நான் ஒண்டி தான் ஜெயிச்சுட்டு, மத்த கூட இருந்த கட்சிக்காரங்கலாம் தோத்து போயிட்டாங்களோ, அன்னைக்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலரா இருக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ராஜினாமா நீங்க பண்ணணும். இதே வந்து விஜயபாஸ்கருக்கு அப்ளை ஆகும். 6 நாங்க சொல்றத அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லங்க புதுக்கோட்டையில 6 சொல்றதை கேட்க மாட்டேன்றாருல. மாற்றம் எங்கிருந்து உங்ககிட்ட இருந்து வரட்டுமே. காந்தியடிகள் தானே சொன்னாரு. முதல்ல நீங்க மாறுங்க. விராலிமலை ஒண்டி ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பிராண்ட், அவ்வளோ பெரிய பேனர்? இல்ல இப்ப நத்தம் விஸ்வநாதன் பேசுறாரு. அவர் சீனியர் தானே. சரி. அவரு நான் வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது திமுக மாணவரிலிருந்து நான் இருக்கிறேன். நான் இதுவரைக்கும் பார்த்த தலைவர்கள்ல இபிஎஸ்க்கு தகுதி இல்லாத தலைவரா இருக்காரு. இபிஎஸ்க்கு அந்த தகுதி இல்ல அப்படின்னு சொல்றாரு. நாங்க ஏற்கனவே 6 பேர் போய் அவர்கிட்ட சொன்னோம். கட்சியை வந்து கட்டமைக்க. அவர் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. இருக்கிறவங்க எல்லாம் வெளியே அனுப்புறாரு. கரெக்ட். இல்ல அவரு அதாவதுங்க இப்ப விஜயபாஸ்கரோ, சிவி சண்முகம், எஸ்பி சொல்ற அந்த கருத்துல அந்த கருத்துல எனக்கு மாறுபாடு கிடையாது. ஒரு கட்சின்றது 4 பேர் சேர்ந்து ஈத்துன்னு போறது தான் ஒரு கட்சி.
நாங்கள் பெரியவரா நீங்கள் பெரியவரா அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 வாட்டி சிஎம் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த தோரணம் வரும், அந்த கெட்டப் வரும். இன்னைக்கு தேதியில் அந்த மாதிரி கரிஸ்மா இருக்கிற ஒரு லீடர் கிடையாது. அதாவது எப்படின்னா சின்னத்தை தாண்டி ஒரு 10% ஓட்டு உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இருக்கும். கட்சி சின்னத்துக்கு ஒரு 20% இருக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு ஆளுமை இப்போ அம்மையார் ஜெயலலிதானா ஒரு 10%, கலைஞர் கருணாநிதினா ஒரு 10%, விஜய்னா இன்னைக்கு ஒரு 15%, விஜயகாந்த்னா ஒரு 8% அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வச்சுருந்தாங்க. அதாவது சின்னம் இல்லாமல் கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் அந்த மாதிரி அந்த 10% வந்து அதிமுகவில் இன்னைக்கு யாருக்கும் கிடையாது. அதான் உண்மை. இபிஎஸ் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, அது சறுக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. 4 காட்டு மாடு சேர்ந்து ஒரு சிங்கத்தை எதிர்த்து காட்டில் ஒன்றா இருக்கிற கதை தான். இல்லை எல்லா குச்சம் சேர்ந்தா உடைக்க முடியாது, ஒரு குச்சம் இருந்தால் உடச்சிடலாம். அதுதான், வேற ஒன்றும் இதில் சிதம்பரம் ரகசியம்லாம் கிடையாது. இன்னைக்கு தேர்தலில் எல்லாம் ஊரோட ஒத்து போனோம், 4 பேர் ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னைக்கு அமமுக கூட்டணி வச்சதுனால டிடிவி தினகரன் இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. இப்போ டிடிவி தினகரனா எதிர்நிலையில் இருந்திருந்தா அதிமுகவோட நிலைமை என்ன? ஒரு எம்எல்ஏனாலும் ஜெயிச்சாரு. ஆனா அவரும் கட்சி உடைக்க தானே பிளான் நான் என்ன போட்டாரு, சொல்றேங்க, கட்சி உடைச்சு இன்னொரு கட்சி உருவாக்குனாரு. கரெக்டுங்க. நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பர் கிடையாது. புரியுதுங்களா? அம்மையார் ஜெயலலிதா யாரை வேணால் எதிரி ஆக்கிக்குவாங்க, அது அவங்களோட ஸ்டைலு. அது ஆக்கிட்டோம், அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு செட் ஆச்சு, எல்லாருக்கும் செட் ஆகாது அதிமுகவில். அதிமுக ஃபாலோ பண்ண வேண்டியது கலைஞர் ஸ்டைல். இப்போ இன்னைக்கு தேதியில் கலைஞர் ஸ்டைல் என்ன? பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், வாங்க புறப்பட்டு. என்ன வேணும், என்ன பண்ணோம், சரி நான் ஒதுங்கிட்டாலாம் சரியாயிடுமா, சொல்லு, வேறு யாருப்பா போய் எல்லாரும் சொல்லுப்பா, என்னப்பா பண்ணோம், சரி ஒத்துக்கிறேன், போய் சேருங்க. மதிச்சானா? கூப்பிட்டாங்களா? யாருன்னா மரியாதை கொடுத்தாங்களா? நம்மளுக்கு எதனா கேட்டாங்களா? இல்லை எங்கள் ஊடேறி வந்து பார்த்தாங்க, சரிப்பா. இப்போ நீ பொதுச் செயலாளர், உன்னை பார்க்காம என்னை பார்த்து என்கிட்ட பண்ணா நீ ஏற்றுக்குவியா? கோவமாக பேசுறதுக்கு ஒன்று, தோற்று போயிட்டதுக்கப்புறம் என்ன கோவம் வேண்டி கிடக்குது? எல்லாரும் இறங்கி இறங்கி பேசிட்டா இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும். இல்ல நீங்க நிர்வாக ரீதியா பேசுறீங்க சார், அரசியலாவே சொல்றேன். இப்ப அரசியலா அந்த அரசியல் இனிமே தாவேக்கா செய்யுதுன்னும் போது அதிமுக வேற என்ன அரசியல் செய்வாங்க? தாவேக என்ன புனித கட்சியா? தப்பே இல்ல நடக்காதா? திமுக ஒரு தீய சக்தி, ம். அந்த ஸ்டாண்டு தானே அதிமுகவுக்கு. ஆமா திமுக எதிர்ப்பு அரசியல்ல தானே அதிமுக இருந்துச்சு. ஆமா. இப்ப அந்த திமுக எதிர்ப்பை விஜயே செய்ய போறாருன்ற. திமுக எதிர்ப்பை விஜய் செய்யட்டும், தாவேக எதிர்ப்பை சேர்த்து செய்யுங்கன்றேன். ஏங்க ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அதை எதிர்த்து தான் அரசியல் வரும். இப்போ இன்னைக்கு வந்து இப்போ இந்த தப்பை பண்ணி நீங்கள் 2 பேரும் தாவேக்காவை மானிட்டர் பண்ணாமல் விட்டதுனால தான் தானும் கெட்டு, எதிர்கட்சியும் கெட்டு, நாடும் கெட்டு, எல்லாம் கெட்டு, குதிரை பேர் அரசியலில் வந்து நிற்கிது. ரைட்டா? ஒரு கட்சினா இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சியை கண்டுக்க மாட்டீங்களா? திடீர்னு 20% ஓட்டு வாங்கிட்டாங்க அடுத்த தேர்தலில், என்ன பண்ணுவீங்க? எல்லாரையும் பார்க்கணும். அரசியல்லையோ இல்லை வந்து ஸ்போர்ட்லேயோ பாக்ஸிங்கில் கூட சொல்லுவாங்க, எதிரில் க்ளவுஸ் போட்டுன்னு வந்து நிற்கிறவங்கள அசால்ட்டாக எடுத்துக்கூடாது. ஒரு பார்த்துக்கலாம் அப்படி கிடையாது. திடீர்னு உள்ளே பூந்து ஒரு குத்து கரெக்டாக இங்கே ஊந்துது, இல்லை இங்கே ஊந்துது, இல்லை இந்த இடத்துல பட்டுதுன்னா இதெல்லாம் தலை சுற்றுற இடம். மயக்காட்சிக்கு நாக்கு விட்டு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு பார்க்கறதுக்குள்ளே டிங் டிங் டிங்னு கை தூக்கி விட்ருவாங்க எதிரில். அதே தான் ஆச்சு இப்போ. இல்ல ஆனா இப்ப வந்து கோட் சூட் போட்ட ஒரு எளிமையான முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு. கோட்டு சூட்டா? உங்களுக்கும் அந்த நோய் வந்துச்சா? மெட்ராஸ் வெயில்ல கோட்டு சூட்டு உள்ளே போட்டுக்கலாம், குழு குழுன்னு இருக்கும். சட்டமன்றத்தில் நானும் போய் உட்காந்துருக்குறேன் நிறைய வாட்டி, நிறைய வருஷம் உட்காந்துருக்குறேன். அது யதார்த்தமா? அது நியாயமா? ஏங்க அதாவது கொஞ்சமாச்சும் கலாச்சார உணர்வு இருக்கணும். கல்யாணத்தில் தான் ஏதோ ரிசப்ஷனுக்கு கோட்டு சூட்டு போட்டுன்னு போகிறாங்க வராங்க, ரைட்டு. ஏன் வேட்டி சட்டை கட்டினா என்ன பிரச்சனை? அவருக்கும் ஸ்டைல அவர் மெயின்டைன் பண்ணலாம். என்னவோ அப்போ அதாவது கோட்டு சூட்டு போட்டால் ஸ்டைலு, வேட்டி சட்டை கட்டினா ஸ்டைல் இல்லையா? நீங்கள் நிறைய காணொலி ஃபுல்லாக எடுக்கிறது இல்லை. நான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் வேஷ்டி போட்டு தான் உட்காந்துருப்பேன். எதுக்கு? வசதியாக இருக்குது வெயிலுக்கு. இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பேண்ட் சட்டை தான் போட்டாரு. அவர் எல்லா நாளும் பேண்ட் சட்டை போட்டுன்னு சுற்றலையா? எப்பயாச்சும் வேஷ்டிலையும் போயிருக்கிறாரு, வராருலங்க. நான் என்ன சொல்கிறேன், வசதிக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. ஒரு சீஃப் மினிஸ்டருன்றது நான் என்ன சொல்கிறேன், என்ன நியூயார்க் மேயரா இல்லை கெனடியன் பிரைம் மினிஸ்டரா? இல்ல ஸ்டைலான முதலமைச்சர்னு சொல்றாங்களே சார். சார் உழைக்கிற முதலமைச்சர் தான் வேணும் சார். ஸ்டைலானது படத்தில் காட்டிங்க. ஸ்டைலாக ஒரு முதலமைச்சர் மாதிரி காட்சி வந்து வெங்கட் பிரபு எடுத்துன்னு போய் காட்டினார். சிஎம் 2026 பிளேட். அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க, பாராட்டு. தானே சார் விரும்புறாங்க சார் யங்ஸ்டர் எங்க விரும்புறாங்க. சிஎம் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. சரி, யங்ஸ்டர் விரும்புறாருன்னு சொல்றதுக்கு அப்பாவை பப்பான்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் நாளைக்கு பாப்பான்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் நாளைக்கு பாயான்னு கூப்பிடுவீங்க. இனிமேல் தமிழில் ஏங்க நான் என்ன சொல்கிறேன், நம்ம கலாச்சாரத்தில் குறை இருக்குது, சரி இல்லைன்னா பரவாயில்ல. ஏங்க யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸில் காட்டில் இருக்கிறவர் அவங்க ஊர் துண்டு வந்து கிட்டத்தட்ட கோமணம் மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? அப்புறம் அந்த அந்த நரிப்பல்லு எல்லாம் போட்டுன்னு போய் உக்காந்து ஒரு 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 அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசர் மாதிரி இல்லை, அது வந்து அந்த ஊர் தலைவர் மாதிரி சொல்லுவாங்க வச்சுங்களேன். காட்டில் இருக்கிறவர், ஒரு மலைவாசி, மலையில் வாழறக்கூடியவங்க.
அவர் போய் அப்படி கால் மேலே அப்படி கால் போட்டுன்னு அந்த மாட்டு கொம்பு அப்படி தொங்குது, அப்படி உட்காந்து அப்படி பார்க்குறாரு. பக்கத்துலலாம் கோட் சுட்டலாம். இதுதான் கெத்து. உண்மையான கெத்து எது? இதுதான். படம் வந்து கெத்து சுத்து கோட்டு தான் சார் போட்டேன். தோரணம்னு ஒன்று இருக்குதுங்க, புரியுதுங்களா? நீங்கள் ஒவ்வொரு 1000 விமர்சனம் சொல்லுங்க சிதம்பரம் மேலே, பிசி மேலே. பாராளுமன்றத்தில் அந்த மனுஷன் அப்படி வேட்டி கட்டினா அப்படி நடக்கிறது ஒரு அழகுங்க. நீ நிறைய பேர் வேஷ்டி கட்டவே தெரியல. என்ன இப்போ வேஷ்டி கட்டினா என்ன? நீங்கள் நான் சொல்கிறேன், பொருளாதாரம் சிம்பிளாக சொல்கிறேன். கோட் ஷூட் போட்டால் ரேமன்னு, ரீட் அண்ட் டெய்லரு, ஷியா ராம்ஸ் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. வேஷ்டி கட்டுன்னு போனீங்கன்னா கோஆப்டெக்ஸு, ராம்ராஜ் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு ரீட் அண்ட் டெய்லரு, ரேமண்ட் நல்லா இருக்கணுமா, இல்லை ராமராஜ், கோஆப்டெக்ஸு, காதிகிராம் நல்லா இருக்கணுமா? சீனியர் அரசியல்வாதிகள்லாம் இவங்க வாழ வைக்கிறாங்களே, ராமராஜ் வாழ வைக்கிறாங்கல்ல. அதாவது கொஞ்சம் நான் என்ன சொன்னா, துண்டை தான் கம்மி இல்ல பண்ணிட்டீங்க. சார், நான் என்ன இவ்வளோண்டு சொல்றேன், நூல் மாதிரி இருக்குது. பிராக்டிக்கலா சில விஷயங்களை இல்ல நீங்க என்னங்க ஏத்துக்கிட்டு தான் சார் பிராக்டிகல் இல்ல? ஆகணும். ஏன் படத்துல வண்டி ஆள போறான் தமிழன் வேஷ்டி கட்டுன்னு ஷூட்டிங் எடுக்கும்போது நல்லா இருக்குதா? பாட்டு போடும்போது மாட்டுக்கும் அவன் தான் வாங்கி கொடுத்தான். நீயா வாங்கி கொடுத்தீங்க மாட்டுக்கு நீதியே? வக்கீலுங்க மாணவர்கள் போராட்டம் நின்று அப்பெல்லாம் பாட்டு போட்டு ஏமாத்துறதுல, அப்பெல்லாம் கலாச்சாரம்னு ஏன்ப்பா அதை பண்றீங்க? ஆள போறான் தமிழ்னு சொல்லிட்டு கோட்டு சூட்டு போட்டு போய் உட்காந்துக்கிறீங்க. சரி, ஏதோ ஒரு நாள் 2 நாள் போனா டெய்லி கோட்டு சூட்டு. இப்ப Dress நீங்க இல்ல இப்ப நீங்க கோட்டு சூட்டு போறதுனால டாஸ்மாக்ல 10 ரூபா 20 ரூபா வாங்கலையா சார்? நான் வந்து அவர் எதுனா போட்டுன்னு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. வேஷ்டியா கோட்டு சூட்டு நீங்க என்ன கேட்டீங்கன்னா வேட்டி சட்டை தான். சரி. அதெல்லாம் வந்து இல்ல, நான் அதாவது வந்து காட்டுவாசி மாரி இல்ல, என்னோட நேற்று பாரம்பரியம் கலாச்சாரத்துல இம்மி கூட நான் குறைச்சிக்க மாட்டேன். நேற்று ஒரு மாற்றுத்திறனாளிகள்லாம் போய் அவரை சந்திக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் செல்ஃபி வீடியோ ம். எடுக்கிறாரு. அது அவரு முதலமைச்சர் தெரிஞ்சுதான் எடுக்கிறோம், ம். அவர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, ம். எந்த முதலமைச்சரும் இவ்வளவு நெருக்கமா என்கிட்ட பேசுனது இல்லைன்ற ஒரு பாசிட்டிவ் சைட்லாம் சொல்றாங்க வெளியே. அப்படியா? யாருமே பேசலையா? சரி. அதுக்கு போன திமுக ஆட்சியில் பண்ண தப்பு, காவல்துறையை வச்சு இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்தவொன்னே அவங்கள கைது செய்யறது, எடுத்துகிட்டு போய் ஊருக்கு வெளியில் போய் விடுறது, கொஞ்சம் நெஞ்சமாக அட்டகாசம் பண்ணீங்க நீங்கள். அதாவதுங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வச்சாங்க ஜனங்க. அதெல்லாம் யதார்த்தத்தை பண்ணணும். இதெல்லாம் இந்த பிஆர் எக்ஸசைஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 2 பேரும் செலக்ட் பண்ணி கூப்பிடுறது, செல்ஃபி எடுக்கிறது, ரொம்ப அன்பாக பேசினார், ரொம்ப கனிவாக பேசினார். அந்த துறைக்கு ஒரு அமைச்சரை போட்டு அந்த துறை ரீதியாக இருக்கிற மக்கள் பிரச்சனையை சரி செய்யும் போது நான் ஒரு பத்திரிகையாளர்னா அன்னைக்கு பாராட்டுவேன். அம்மா உணவகம் நல்லா பண்ணணும்னு சொல்லி அறிக்கை விட்டாரு. 100% வரவேற்கிறேன். நல்ல முயற்சி. அதே மாதிரி 777 கடைகளை மூடினார், டாஸ்மாக் கடை. நல்ல விஷயம். நல்ல முதலமைச்சரோட சிறப்பான ஒரு விஷயம், வரவேற்கிறோம். அதே மாதிரி ஒரு சில அதிகாரிகள், நல்ல அதிகாரிகளை போட்டிருக்கிறாரு ஒரு சில பதவிகளை. 100% எதுவும் குறை சொல்லலை. ஜேசிடி பிரபாகர் நல்ல மனிதர், சபாநாயகருக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ராஜமோகன் எதுவும் கெட்ட பேரெல்லாம் கிடையாது. என்னமோ ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கிறாப்புலையா 1.5 கோடியில் இஎம்ஐ. அதை வந்து வச்சுட்டு பெரிய, அதாவது இந்த சைடு வந்து எஸ்பி வேலுமணி அமைச்சர் ஆக்கிறதுக்கு வேலை நடந்துன்னு இருக்குது. இதை விட்டுட்டாங்க, ராஜ்மோகனை பிடிச்சினாங்க. கோடிக்கணக்கில் கேஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது. இவர் மேலே, விஜயபாஸ்கர் மேலே குட்கா கேஸ் இருக்குது, அதெல்லாம் பேசலை. ராஜ்மோகனை டார்கெட் பண்ணுறாங்க, ஜேசிடி பிரபாகரை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போது எது பெரிய பிரச்சனை, எது சின்ன இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னாங்க இப்போ சட்டமன்றத்தில் வந்து ஒரு சில வாசகங்கள் பைபிளில் இருந்த மாதிரி பேசிட்டார், அவ்வளோதானே. வேற என்ன தப்பு பண்ணாரு ஜேசிடி பிரபாகர்? அப்போ எங்க நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை விட்டு அதை கூட அவர் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல சார். சரிங்க, ஏதோ ஏங்க தப்பு இல்லையா? வேதத்தில் இருக்க ஒரு 2 லைன் சொன்னாரு ஒரு சபாநாயகர், நாளைக்கு குரான்ல இருக்கிறத சொல்ல போறாரு. எல்லாருக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கணும்ல சார், Correct சமமா இருக்கணும்ல. சரிங்க, இப்ப நாளைக்கு கீதையில இருந்து ஒண்ணு சொல்லணும், குரான்ல இருந்து அந்த அவசியம் எல்லாம் எதுக்கு? கான்ஸ்டிடியூஷன் படி என்னவோ அதானே அவர் பேசியிருக்காரு. கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அதை பேசியிருக்கலாம். சரி, இனிமேல்ட்டு மேபி அவரு பார்த்து திருத்திக்கிறவர். அவர் வந்து தப்பு பண்ணிட்டு ஐயா சேகர் பாபு மாதிரி அடாவடித்தனம் பண்றவர் கிடையாது ஜேசிடி பிரபாகர். ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அதை யாருன்னா அவர்கிட்ட சொன்னாங்கன்னா அதை சரி செய்யக்கூடிய பக்குவம், மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர் தான் ஜேசிடி பிரபாகர். அதனால வந்து சபாநாயகரை பொறுத்தவரை இருக்கு. ஆனா அவருக்கு இனிமேல் கெட்ட பேர் வரப்போகுது. அதையே நான் சொல்றேன். எப்படி கெட்ட பேர் வரனா, அதிமுக வந்து ஓட்டு போட்டாங்கல்ல, சபாநாயகராக சட்டப்படி அவரால் முடிவெடுக்க முடியாது, நியாயப்படி தர்மப்படி அவரால் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா கட்சியில் இருக்கிறார். இப்போ முதல்வராக பாதிக்கக்கூடாது. கொல்லப்புறத்தில் போய் இவங்க கிட்ட பேசினது உண்மை. அவங்களும் கொல்லப்புறத்தில் கட்சியோட கன்சல்ட் பண்ணாமல் கட்சி போட்ட கொறடாவை மீறி இவங்களே ஒரு கொறடாவை போட்டுக்கிட்டு ஓட்டு போட்டது உண்மை. ஆனால் சபாநாயகரோட நிலைமை இன்னைக்கு இப்போ வரலாறுல பார்க்கும்போது, இப்போ என் போன்றவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜேசிடி சார் சூப்பர், எந்த பிரச்சனையும் இல்லை, ஊழல் லஞ்சம் கிஞ்சம் எதுலையுமே மாட்டாத ஒரு எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி.
ஆனால் இனிமேல்ட்டு விஜய் அவர்களோட அரசியலால் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வரப்போகுது. அது ஏன்னா கோர்ட்டெல்லாம் போவோம். ஏன் ஸ்பீக்கர் இப்படி முடிவு எடுத்தாரு, இது ஏன் எடுத்தீங்க, விளக்கம் கேட்பாங்க. ஸ்பீக்கர் சொல்லியா எவ்வளோ நெருக்கடி வருது பாருங்க, தன்னை சார்ந்த இல்ல அந்த மற்றவர்கள். நெருக்கடியெல்லாம் கூட வந்து பப்ளிக் கிட்ட எடுபடும்னு நினைக்கிறீங்களா? பப்ளிக் கிட்டலாம் எடுபடாதுங்க. அது பப்ளிக்கு இதை பற்றிலாம் கவலை கிடையாது. இது நம்ம போன்றவர்கள் பேசுவோம். பப்ளிக் இதை வந்துட்டு ஒரு ஒரு பொருளாகவே எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அது ரைட்டு. பப்ளிக்கு இப்போ வரும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நல்ல வேலை ஞாபகப்படுத்துங்க. பப்ளிக் எதிர்பார்க்குற சிலிண்டரு 6 சிலிண்டர் வருஷத்துக்கு. சொன்னது தான், இவர் சொன்னதை வந்து செய்யணும் அப்படின்றது தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, சிலிண்டரே கிடைக்கலனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 5 வருஷம் ஆட்சிட்டார் வச்சுக்கோங்க. விஜய் வந்து ஆட்சி முடிக்க போகிறாரு. இப்போ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் பேசுகிறோம், 2031 ஒரு வச்சுக்கோங்க. 31 வரலும் விஜய் பிரச்சனை இல்லாமல் ஆண்டுட்டார். ஆனால் சிலிண்டர் இன்னி வரலும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். போர் இல்லைன்னா எங்கள் அண்ணன் அப்படியே சிலிண்டராக அப்படியே நட்டாந்து எடுத்து வந்து வச்சுட்டு இருப்பாருன்னு பேசுவாங்க. எனக்கு விஜய் அவர்கள் மீது பிரச்சனை கிடையாது. இல்ல எந்த வகையான நரேட்டிவை செட் பண்ணவும் அவங்க தயாரா இருக்காங்கல்ல. அதுதான், அதனால தான் சொல்கிறேன், விஜய் அவர்கள் மீது எனக்கு பிரச்சனை கிடையாது, விமர்சனம் இல்லை. ஆனா விஜய் எங்க அண்ணன் அவர்களுக்கு பாவம், ஆதரவா அவர் என்ன- பேசுறாங்க எங்க இல்லைங்க. அண்ணன் பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? உங்க அண்ணன் அவரால பாவம் பண்ண இல்லைங்க, முடியல. ஓட்டு போட்டாங்க பாருங்க. அவங்க 65% ஓட்டு போடாம விட்டாங்க பாருங்க. அவங்க எல்லாம் சேர்த்தும் தான் பாவம். முதலமைச்சர் சரியா இல்லைன்னா பாவம். எதுக்கு கேரளா சிஎம் ஃபங்க்ஷனுக்கு போல? கூப்பிட்டாங்கல்ல, பெரிய மனிதர் மதிச்சு கூப்பிட்டாங்கல்ல, ஏன் போல? சர்ச்சையா இருக்குல்ல. பாஜகவுக்கு பயந்து போலன்னு வந்திருக்குது வார்த்தை. என்ன வந்திருக்கு? பாஜகவுக்கு பிரதமர் மோடிக்கு பயந்துகிட்டு கேரளாவில் வந்து இவர் போய் கலந்துக்கல. கேரளாவோட நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கினா அங்கே ராகுல் காந்தி இருப்பார். அடிக்கடி போய் ராகுல் காந்தியை சந்திச்சா மோடி கோச்சிக்குவார். கோச்சிக்கினாருன்னா நம்ம ஜிக்கு உள்ளூரில் லோக்கலில் பிரச்சனை வரும், கேஸ் எல்லாம் பயம் வரும். வருதா இல்லையா இந்த பேச்சு? இதை யார் தவிர்த்துருக்கணும்? பா, அவர் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைக்கக்கூடிய நான், இல்லை மோசமான விமர்சனம் எப்படி வேணா வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன்? அவர் கேரளாவோட முதலமைச்சர் நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கணும். ஏன் அப்படின்னா அதில் தமிழ்நாட்டு மக்கள் நலன் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ஏன் போல? அவர் எதனா பேசுகிறாரா? இங்கே கேட்டால் வீட்டுக்கு போய் ட்விட்டு போடுறாருங்க. சுகர் மாத்திரை காலில் போட்டு எப்போ நைட்டு சாப்பிடுவீங்களா? இவர் பேச்சுக்கு கேட்குறேன். அதாவது அப்போ என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணலை, தெரியல, சப்ஜெக்ட் தெரியல. இல்ல ஒரு டைம் கொடுங்க சார். எவ்வளோ புதுசு தானே? எது காலைல கேட்ட கேள்விக்கு நைட்டா? கேள்வி தானேங்க. இப்போ டேமை பற்றி கேட்குறீங்க சார். இந்த டேமில் பழுது இருக்குது, இந்த அணையை வந்து சரி செய்யணும், கல்லணையில் வந்து ஒரு கல்வெட்டு வந்து உடஞ்சிருக்குது, இல்லை ஒரு ஷட்டர் வந்து வேலை செய்யலை அப்படின்னு நான் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் அங்கே கேள்வி கேட்குறாரு. நம்ம பத்திரிகையாளர் பார்க்குறோம். எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு அவர் உடனே சட்டரு உடனே ரிப்பேர் கேட்கல, கேள்வி தான் கேட்குறாரு. பதில் அப்போவே சொல்லணுமா, இல்லை வீட்டுக்கு போய் டீ டிஃபனு சம்சாலாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா யோசிச்சுட்டு சொல்லணுமா? இன்னுமே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியுது தெரியலன்றது என் பிரச்சனை கிடையாது. நேற்றும் கேள்வி சார், கேட்பேன். சட்டமன்றத்துல அதிகாரிகள் எழுதி கொடுக்க போறாங்க, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஏன் எழுதி போறாங்க. கொடுக்கல? இது இவ்வளவு நாள் அதான் நடந்துச்சு. அப்ப ஏன் எழுதி கொடுக்கல? ஏங்க அங்கே 5-6 ஆஃபீஸர் லைனாக மொத்த செக்ரட்டரியேட்டுமே வேலை செய்யும் அசம்பிளி நடக்கும்போது. ஒரு சிஎம்க்கு இப்படி பார்த்தா இந்த சைடு ஒரு ஃபைல் ரெடி ஆகும், இப்படி பார்த்தா இந்த சைடு ஒரு ஃபைல் ரெடி ஆகும். வாங்கி கோர்வையாக பேசுறதுல என்ன பிரச்சனை? சப்ஜெக்ட் உள்வாங்க. ஹோம் ஒர்க் பண்ணுறீங்களா டெய்லி? ஸ்கூலு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் நீங்கள் நைட்டு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் போட்டு ஹோம் ஒர்க் டைமுக்கு வராரு, அவரே லஞ்ச் பேக் கொண்டு வராரு. நான் லிஃப்ட் இருந்தா கூட படிக்கட்டு ஏறி போறாரு. சரி, அவரு காலையே வச்சு நடந்து போறாரா? அதான் பொய்க்கால் குதிரைன்றாரு அவர். யார்? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? பொய்க்கால் குதிரை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல தவறுகள் இருக்குது, இல்லாம கிடையாது. அவரு கரெக்டா வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த பேசு பொருள் வந்திருக்காது. இல்ல அப்ப அதிமுக தரப்புலயோ திமுக தரப்புலயோ விஜய் பாலிடிக்ஸை கவுண்டர் பண்றதுக்கான ஒரு நரேட்டிவ்னு செட் பண்ணல. இன்னும் எதுவும் செட் பண்ணல. அதை பத்தி ஒரு இதுவும் கிடையாது. இந்த நேரம் என்ன பண்ணியிருக்கணும், இப்போ மாவட்ட செயலர் கூட்டத்தெல்லாம் கூட்டு திருப்பி மறுபடியும் அந்த பஸ் அப்படியே தான் சும்மா தான் இருக்குது. அந்த பஸ்ஸை எடுத்துன்னு ஊரெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு விஜய் வந்து எங்கள் எம்எல்ஏவை எடுத்துன்னு போயிட்டாரு, திருட பார்க்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாதா, இல்லை எதிரில் ஒரு கட்சியாக கூட நாங்கள் இருக்கக்கூடாதான்னு போய் மக்கள்கிட்ட கேட்கணும். ஓட்டு போடல எங்களுக்கு, போட்டவங்களுக்கு நன்றி, போடாதவங்ககிட்ட போய் சார் எல்லாத்துக்கும் மருந்து மக்கள் மனசு தான் சார். சினிமா பார்த்து போட்டிங்க, எல்லாம் பார்த்து போட்டிங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, அழகு இல்லை, முகம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னை வந்து நான் தான் எல்லாத்துக்கும் காரணன்றேன். நான் வந்து பார்க்கல, ஊராக வந்து ஓட்டு கேட்கல, கூட்டம் போடலை, 2 வாட்டி வந்தேனே, என்ன வந்து வசீகரம்ல, எனக்கு டான்ஸ் ஆட தெரில, பாட்டு பாட தெரில, நடிகர்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இல்லை, அது ஏன் தப்பா? போய் கேளுங்க, ஊராக போய் கேளுங்க, உழைங்க திருப்பி. சார் உழைப்பு தான் ஒருத்தரை காப்பாற்றும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க அப்போ எப்படி விஜய் ஜெயிச்சாருன்னா, அது வசீகரம். விஜய்க்காக மற்றவர்கள் உழைத்து, குழந்தைகள் உழைத்து, இளைஞர்கள் உழைத்து, டிக்டாக்கில் உழைத்து, ரீல்ஸில் உழைத்து, ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் உழைத்து ஜெயித்தார்கள்.
எப்பயுமே வந்து இப்போ இவருக்கு இன்ஸ்டாலெல்லாம் போயிட்டு இவர் வந்து பெப்டாக்லாம் குத்துன்னு இருக்க முடியாது. இன்ஸ்டாவா அப்படின்னா அப்படின்னு வர அவருக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அவரும் பழைய கற்கால மனிதர் போல் என் போன்றவர் வச்சுக்கங்களேன். நானே ரொம்ப மோசம்னா என்னை விட ஐயா வந்து ரொம்ப மோசம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி இன்ஸ்டாலலாம் நான் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். கோச்சிக்கலாம் என் மேலே. ஏன்னா நான் வந்து வாரன் பஃபெட்டு, சலீம் அலி அந்த மாதிரி கன்சர்வேஷன் தாட் ப்ராசஸில் வந்தவன். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இந்த சமூக இப்போ அஜித் கூட இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஈடுபட மாட்டார். அவர் எந்த சமூக வலைத்தளையிலும் இருக்க மாட்டார். அதனால அஜித்தோட ஸ்டண்ட்டு இல்லை நடிகிற நடிப்பில் படங்கள் எதனா ஓடாம போச்சா? இது ஒரு ஒரு மூலையில் ஒரு பார்ட்டில் லைட்டாக இருக்கலாம். அதுவே தொழிலா, அதுவே முழு நேர வேலையா, அதே மூளை செலவை செய்கிறது, பொய்யான செய்தியை அடிச்சு விடுறது எதுக்கு? நிறைய பேருக்கு இப்போ வருது டிகிரியே தப்பு தப்பாக சொல்லிக்கிறாங்க. எதுக்கு? படிச்சா படிச்சேன்னு சொல்லுங்க, படிக்கலைன்னா படிக்கலைன்னு சொல்லுங்க. எதுக்கு இந்த வேலை? இது இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நடக்கிறது எல்லாமே என்ன ஆகணுங்க, கூகுள், விக்கிபீடியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்ச் என்ஜின்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். சர்வதேச அமைப்பு மற்றவங்கலாம் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நாளைக்கு டிவிகே அண்ட் கான்ட்ரவர்சி கூகுள், டிவிகே எம்எல்ஏ டிகிரிஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா, இவர் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சாராம் ஆனால் 12வது போய் சொல்லிட்டாரு, இவர் 12ஆம் கிளாஸ் ஃபெயிலு ஆனால் காலேஜ் சொல்லிட்டாரு, இவர் பிபிஏ ஃபஸ்ட்டு எம்பிஏ ஃபஸ்ட்டாரு, இவங்க மேலே கேஸே இல்லை அப்படின்னு சொன்னாங்க பேசும்போது அரசியல் பிரச்சாரம் பண்ணுவார். ஆனால் அஃபிடாவிட்டில் பார்த்து இதெல்லாம் வருதா இல்லையா? புனித ஆட்சி தூய ஆட்சின்னு பேசிட்டு 41 பேர் மேலே வழக்கு இருக்குது. மோசமான வழக்கு நிறைய பேர் மேலே இருக்குது. இந்த மாதிரி ஆட்களுக்கு தேடி தேடி சீட்டு கொடுத்துட்டு அதிமுகவை பிளவுபடுத்திட்டு அதில் இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் அமைச்சராக்கிற துடிக்கிற ஆட்சி என்ன ஆட்சி? என்னது இது? என்ன சொன்னீங்க, இப்போ என்ன செய்கிறீங்க? சரி 2 பேர் காங்கிரஸில் எம்எல்ஏ மந்திரி ஆகிறீங்க சொல்கிறீங்க. எப்போ அது வரப்போகுது 1-2 நாளில். ஏன் அதை அப்போவே ஃபஸ்ட் நாளே ஆக்கியிருக்கலாமே? இன்னும் நிறைய டிரான்ஸ்போர்ட்டு, வனத்துறை, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த லேபர் சம்மந்தமானது, அப்புறம் ஒரு சிலதெல்லாம் இன்னும் துறை ரீதியாக விவசாயி அக்ரிகல்ச்சர். இல்ல கவர்னர் இன்னைக்கு தானே வராரு கேரளாலேருந்து. நான் என்ன சொல்ல, கவர்னர் இன்னைக்கு தான் வரலன்னு இல்லை, காங்கிரஸ் அன்றைக்கே லெட்டர் கொடுத்துட்டாங்க இல்லையா? அவங்க என்ன இமயமலைக்கு அந்த பக்கம் அடிவாரத்தில் உட்காந்துக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. அவங்க தான் முதல்ல போயிட்டாங்களே. அது பயந்து ஓடி போனாங்க. எங்கே குதிரை பேர் அரசியலில் நம்ம படிபட்டு மாறிடுவோமோ அப்படின்னு பயந்து போனாங்க. சார் பயப்படாதீங்க, வாங்க பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு 2 பேர் அமைச்சராகிட்டா அந்த 2 பேர் ஓடி இருக்க மாட்டாங்கல்ல. மிச்சம் 3 பேரை பத்திரப்படுத்தி சத்தியமூர்த்தி பவன்லேயே வச்சு அடக்காத்துருக்கலாம்ல. பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. ஜெயிச்சவங்க ஓடி போயிட்டாங்க. எங்கே? ஹைதராபாடு. ஏன் ஓடி போனாங்கன்னா வேற யாருன்னா உடச்சிட்டா பிரிச்சிட்டா வேற தாவிட்டாங்கன்னா. அப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாவுற அளவில் இருக்கிறீங்க. காட்டுக்கு போனால் இந்த இது ஹேர்போரியல் அனிமல் சொல்லுவாங்க. சார் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் நீங்கள் இதை பார்க்கலையா? இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பார்த்தோம். தமிழ்நாடு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, அறிவார்ந்த மக்கள், இந்த மாதிரி மோசமாலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம். கூவத்தூரில் நடந்தது, அசிங்கமாக தான் இருந்தது. 2017 அதெல்லாம் நம்ம அதெல்லாம் திருப்பியும் மறுபடியும் அப்போ இபிஎஸ் பண்ணுறது விஜய் சாரும் பண்ணுவார். ஆனால் விஜய் சார் நல்லவர், இபிஎஸ் சார் கெட்டவர். அப்படி எடுத்துக்கிட்டா அதுதானே. எடப்பாடி பழனிசாமி மத்தியஸ்தனத்தில் இருக்கும்போது முக்கிய பொறுப்பில் இருக்கும்போது இது நடந்தது இந்த அவலம். இன்றைக்கி விஜய் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார், இன்றைக்கும் இது நடக்குது. அவர் பீரியட்லாச்சும் எந்த ஒரு கட்சியை சார்ந்தவங்களும் என் எம்எல்ஏ தூக்கின்னு போனாங்கன்னு சொல்ல. அவர் கட்சி எம்எல்ஏவை தான் தூக்கின்னு போய் வச்சிருந்தார். இவருக்கு பயந்து காங்கிரஸ் கட்சியில் எதுவுமே அவங்களே ரெசார்ட்டில் போய் உட்காந்துக்கினாங்க. ஏடிஎம்கில் இவங்களே ரெசார்ட்டில் போய் உட்காந்துக்கினாங்க. ஒருத்தர் ரெசார்ட்டில் சரியாக லாக் பண்ண தப்புனவுன்னா அவர் எஸ்கேப் ஆகிட்டார். கேட்டால் கொள்கை தலைவர் காமராஜ், என் பேரும் காமராஜ், அதனால் நான் வந்து குக்கரில் இருக்கிறேன், குக்கர் மேலே தூக்கி விசில் வச்சா அடக்கமாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவரே வந்துட்டார். என்னது இது? ஏன் இதை நான் என்ன கேட்குறேன், இது எல்லாரும், எல்லா பத்திரிகையாளர்கள், எல்லா ஊடகவியலாளரும், எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் இந்த கேள்வி கேட்குறாங்களே, விஜய் சார் ஏன் இந்த விஷயத்தில் மௌனத்தை கலைக்க மாட்டார்? இதுக்கு காரணம் அவராக இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஒரு படி மேலே போய் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இவர் தான் காரணம்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சரி அது பொய்யாவே இருக்கட்டும், அவர் சொல்கிறது இது பொய்யுங்க, உண்மைக்கு புறம்பான செயல் அப்படின்னு சொல்கிற அந்த உண்மையை, அந்த தரவுகளை யார் ஓப்பன் பண்ணோம்? விஜய் தானே பேசணும், முதல்வர் தானே பேசணும். சார் இட்ஸ் அ பிளாட்டன்ட் அட்டாக், இட்ஸ் அ சீரியஸ் அலிகேஷன் அகேன்ஸ்ட் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் அண்ட் யூ நாட் ஓப்பனிங் யுவர் மவுத். வாயை திறக்க மாட்டேன்றீங்க. ஒன்று இப்படி சொல்லுங்க, இல்லை இப்படி சொல்லுங்க. சிம்பு படத்தில் பண்ணி காட்டுவார்ல, அப்படியே இப்படியே இருக்கிறீங்க. இது என்ன ரியாக்ஷனு? என்ன சார் ரியாக்ஷன் இது? கவர்னர் தான் ஓகே, சனாதன சக்தி, நமக்கு ஒத்து வராது, அட்லீஸ்ட் யார்கிட்ட தான் சொல்லலாம். இல்லை ஒரு அறிக்கை,
இல்லை அறிக்கலாம் இல்லை, இதெல்லாம் வாயை திறந்து பேசணும். பத்திரிகையாளரை சந்திச்சு பேசினார்னா சந்தோஷம். இல்ல அந்த மாதிரியான அறிகுறியே தெரியலையே சார். உங்களுக்கு மீடியாவே அப்போ தேவைப்படாத ஒரு சூழ்நிலை தானே இருக்கு. மீடியா தேவைப்படலை, மீடியாவுக்கு கெட்ட நேரம், அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பத்திரிகையாளர்களுக்கு வந்துங்க என்ன சொல்கிறது, இது பத்திரிகையாளர்களுக்கு சொல்லணும் தெரியும் வைக்கணும் இல்லை, பத்திரிகை வழியாக நாட்டு மக்களுக்கு செய்தி, உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு செய்தி. நான் ஆள்றேன் ஆளலைன்றது அப்புறம், தப்பான முறையில் ஒரு நாளும் நான் ஆள மாட்டேன், தப்பான ஆட்களை நான் ஒரு நாளும் சேர்க்க மாட்டேன், தப்பான வழியில் இந்த விஜய் ஒரு நாளும் போக மாட்டான் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க, அது உண்மை, அதை நான் நம்புகிறேன், அது உண்மை. ஆனால் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அப்படி இல்லை. அப்போ விஜய் சார் தான் இப்படி மாறிட்டாரா? ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுருந்த, நான் என் போன்றவர்கள் வச்சுருந்த குற்றச்சாட்டு என்பது அவர் உழைக்கிறது இல்லை, அவர் சிந்திக்கிறது இல்லைன்றது தான், மக்களை சந்திக்கிறது இல்லைன்னு. இது மக்களை வந்து திசை திருப்புற வேலை. கிட்டத்தட்ட இது தொடருமேயானால் மக்களை ஏமாத்துற வேலை. நீங்கள் அதிமுகவோட ஊழல் அமைச்சர்களை வச்சு நீங்கள் வந்து அப்படின்னா அது முன்னாடியே வச்சுருக்கணும். சரி, இல்லை தேர்தலுக்கு பிறகாச்சு ஒரு வெளிப்படையாக ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு கூட்டணியோ அமைச்சாச்சு பண்ணியிருக்கணும். குதிரை பேர அரசியலில் கூட்டணி வச்சு நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ஆட்சி அது? கம்யூனிஸ்ட் கரெக்டாக தானே கேட்குறாங்க. இப்போ சண்முகம் சொல்கிறார்ல, சண்முகமாக இந்த அறிக்கைக்கு காரணம், சிபிஎம்மா இந்த அறிக்கைக்கு காரணம். இந்த அறிக்கையை சிபிஎம் கிட்டேருந்து வர வைக்கிறதுக்கு யார் காரணி? விஜய் அவர்களோட அரசியல், தாவேக்காவோட அரசியல். அதுக்கு பதில் சொல்லணும்ல. அது இந்த மாதிரி அரசியல் கேள்விகளுக்கு பதிலே வர மாட்டேங்குது. சரி, இதுதான் அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு சொன்ன விஷயங்கள் எது? எப்போ ஃபஸ்ட்டு அமைச்சர் போடணும், ஆய்வு பண்ணணும். விங்கில் இருந்தெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஆய்வு பண்ணுறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ஒரு கட்சியை சார்ந்தவங்கலாம் போயிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் போயிட்டு டீனை கூப்பிட்டு, ஆர்எம்ஓவை கூப்பிட்டு, சூப்பரண்டனை கூப்பிட்டு, மெடிக்கல் ஆஃபீஸர் கூப்பிட்டு, இது பிரச்சனை அப்படிலாம் பண்ண முடியாது. என்ன பண்ணலான்னா கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுக்கலாம். நாங்கள் வந்து இந்த கட்சியை சார்ந்தவங்க, எங்களுக்கு இந்த இந்த மெடிக்கல் விங் இருக்குது, மருத்துவர் அணி இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் குறை வருது, இது வந்து எங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் வருது, அதனால் வந்து இதை நீங்கள் வந்து தயவுசெய்து கூறுங்கன்னு கேட்கலாம். அவங்க வந்து இது வந்து டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் எம்எல்ஏன்ற முறையில் வீட்டுக்கு கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு ஜோதிடம் பார்க்குற இடத்துல ஆய்வு பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 10 நாளில் ஓட்டு போட்டதுனால எம்எல்ஏ ரைட்டா? ஆஃபீஸ் நிறைய பேர் அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் பரந்தாமன் ஒரு எம்எல்ஏக்கு ஆஃபீஸ் கிடையாது. சேகர் பாபுக்கும் அவருக்கும் சண்டையில் ஆஃபீஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அவர் வீட்டில் கூப்பிட்டு யாரையும் உட்காந்து ஆய்வு நடத்தலையே. போங்க, நீங்கள் போங்க, கார்பரேஷன் ஆஃபீஸ் போங்க, நீங்கள் போங்க, ஜிஹெச்க்கு டீனுக்கு போய் பார்க்க போங்க, நீங்கள் மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸ் போங்க. போனீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் எல்லா அதிகாரியும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது அங்கே மக்கள் மனு கொடுக்கறதுக்கோ இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ போனால் அங்கே ஆள் இருக்காது. இப்போ கார்பரேஷன் ஜெய் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கினீங்கன்னு வச்சுக்கலாம், 1 மணி நேரம் ஜெய் வேலையை பார்ப்பாரா? அங்கே பில்டிங் பிளான் அப்ரூவல் வரும், ரோடு கட்டு பர்மிஷன் கேட்பாங்க, அதுக்கப்புறமா டேக்ஸ் கட்டுறதுக்கு 4 பேர் வந்திருப்பாங்க. அவர் ஆஃபீஸில் எல்லாம் ஆளுக்கு வேலைக்கு வந்தாங்களா வரலையா, இன்ஸ்பெக்ஷன் போனாங்களா இல்லையா, இவ்வளோ வேலை இருக்கும்ல. நீங்கள் கூப்பிட்டு 2 மணி நேரம் உங்கள் வீட்டில் உட்காந்து ஆய்வு போட்டிங்கன்னா அப்போ அரசியல் திறனை கேட்டு தெரிஞ்சுக்கங்களேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? சுகாதாரத்துறை அமைச்சர் போகலாம், சுகாதார விங்குன்னு அங்கே போவோம்னா இது என்னங்க இது? இது யாரும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் நாங்கள் போகிறோம், நாங்கள் ஆய்வுன்னு சொல்லிட்டு அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் கேட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அதிகாரிகள் மக்கள் பிரச்சனையை கேட்கறதுக்கோ இல்லை மக்களுக்கு லஞ்சம் தான் வாங்கி சர்வீஸ் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல, அதையும் நடக்காது. எங்கே கிடையாது, அவர் எம்எல்ஏ வீட்டுக்கு போயிருக்கிறாரு, இவர் அங்கே போயிருக்கிறாரு. வீடு என்பது நீங்கள் தங்குற இடம். எல்லாருக்கும் அது கேம்ப் ஆஃபீஸ் ஆகாது. சிஎம்முக்கு கேம்ப் ஆஃபீஸு, கலெக்டருக்கு கேம்ப் ஆஃபீஸு, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கேம்ப் ஆஃபீஸு. இப்போ நைட் ஆகிடுச்சு, 8 மணி ஆகிப்போச்சு, ஒரு ஆர்டர் வாங்கணும், ஒரு முக்கியமான ஒருத்தர் இறக்குற நிலையில் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும்னா அப்போ நீங்கள் ஜட்ஜு போய் பார்த்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட அது கிளியரன்ஸ் வாங்கி அது இது பண்ணலாம். அது மாதிரி இல்லை வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் வருது, முக்கியமான பிரச்சனை தமிழ்நாடே பற்றிட்டு எரியுது அப்படின்னா ஹைகோர்ட் லாயர் வந்து அவங்க பிஏ கிட்டேயோ இல்லை அவங்க ரெஜிஸ்ட்ரிக்கிட்டேயோ பர்மிஷன் வாங்கிட்டு 2-3 அட்வொகேட் போய் வீட்டில் பார்த்துட்டு ஏரிங் அங்கேயே வீட்டிலேயே கூட நடத்தலாம். இல்லாத ஒன்று எதுக்கு கொண்டு வரீங்க? இதெல்லாம் தப்பான நடைமுறை. அப்புறம் ஜோதிடரை போய் ஓஎஸ்டியாக போடுறீங்க. நல்ல வேலை கோர்ட்டுக்கு போனவுடனே நீங்களே உஷாராக எடுத்துட்டீங்க. கோர்ட்டில் போயிருந்தா கோர்ட்டு கேட்குற கேள்விகளா என்ன தெரியுமா வக்கீல் ஆஜர் பண்ணியிருப்பாங்க, இது ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. சார் இது வந்து தப்பான முன் உதாரணம், இப்படியே போச்சுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜோதிடம்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்துடும். தலைமை ஜோதிடர், துணை ஜோதிடர், துணை ஜோதிடர் கீழே இணை ஜோதிடர், அதுக்கு கீழே தொகுதி வாரியாக ஜோதிடர், இப்படி போயிடும்னு வாங்க. யாரை என்ன வைக்கணும், எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. நீங்கள் அவரை பிஏவா போட்டிருக்கலாம், நோபடி இஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ. அதான் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி.
அதெல்லாம் இதெல்லாம் தவிர்க்கணும் அவர். நான் ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணுறாரு, நல்லது பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது, அதை நான் வரவேற்கிறேன். பட் இது வந்து மாற்றம் கிடையாது. இதெல்லாம் வந்து தப்பு. நன்றி சார். நன்றி. நன்றி.